செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகுபதி, விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சி ராயபுரம் திருவிக நகர் மண்டல தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு அளிப்பதை எதிர்த்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை கையில் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று பார்க்க வேண்டும் என்றால் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்பொழுது இந்த இடமே பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு சுற்றுலா பயணிகளைப் போல ஒவ்வொருவராக உள்ளே வந்த அந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி கலைஞர் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்பொழுது இடமே பரபரப்பாக இருக்கிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் தற்போது கலைஞர் நினைவிடத்திற்கு வரவேற்கப்பட்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு அந்த தனியார் மையத்தை தவிர்க்க வேண்டும், எங்களுக்கு பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் இந்த கருணாநிதி நினைவிடத்தில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேரைகார்டை சுற்றி நின்று கலைஞரிடம் கோரிக்கை வைப்பது போல அந்த நினைவிடத்தை பார்த்து எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கள், நீங்கள் இருந்திருந்தால் எங்களுக்கு கிடைத்திருக்கும் போன்ற பல்வேறு அந்த வேதனைகளையும் அவர்கள் அந்த நினைவிடத்தை பார்த்து கோரிக்கையானது வைத்திருக்கிறார்கள். அதே போல அந்த நினைவிடத்தை சுற்றியும் அனைவரும் தூய்மை பணியாளர்கள் அனைவருமே தரையில் படுத்தவாறு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த போலீசார்கள் தற்பொழுது 2 பேருந்துகளை வரவழைத்திருக்கிறார்கள், இவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக. அதே போல இதை தொடர்ந்து காலையில் இவர்களுடைய அணியை சேர்ந்தவர்கள் சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த திமுக அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்திற்கு முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனவே அவர்களை கைது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இங்கே மாலை நேரத்தில் தற்பொழுது இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் மயக்கமடைந்த சூழ்நிலையால் தற்பொழுது அவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அனுமதிக்கக்கூடிய நிகழ்வும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டோர் இந்த கலைஞர் நினைவிடத்திலேயே அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 200க்கும் மேற்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் நாங்கள் கடந்த 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள், எங்களுக்கு வேலையை நிரந்தரம் செய்து கொடுங்கள், இல்லை என்றால் எங்களுக்கு சாவதை தவிர வேற வழியே கிடையாது என்றும் சொல்கிறார்கள். எங்களை அதே போல் போராடுவதற்கு கூட இங்கு அனுமதி இல்லை, சுதந்திரம் இல்லை என்றும் அந்த கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுமதி அதாவது எங்கு போராட்டம் நடத்தினாலும் கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைகளே இந்த அரசாங்கம் இருக்குதே தவிர எங்களுக்கு அந்த வேலை செய்து கொடுக்கக்கூடிய அந்த பணியில் மும்முரம் காட்ட மாட்டேங்கிறார்கள் அரசு என்று அந்த கோரிக்கைகளையும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த மயக்கம் அடைந்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவர் மயக்கம் அடைந்திருக்கிறார். அவரை தூக்கி செல்வதற்காக அந்த 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அந்த முதலுதவி செய்வதற்கான அந்த பணிகளும் ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் அனைவரையுமே வெளியே அனுப்பக்கூடிய அந்த ஒரு பணியும் நடந்துபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த போராட்டக்காரர்களை தவிர தற்பொழுது இந்த மெரினா கடற்கரையில் யாருமே இங்கு அருகில் இல்லாதவாறு அந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அதே போல் இங்க வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளையும் யாரையுமே உள்ளே அனுமதிக்காதவாறு அங்க நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு தற்பொழுது அங்கு அனைவருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் யாருமே தற்பொழுது இந்த இடத்துக்கு வராததால் இங்கு வெறிச்சோடி காணப்பட்டு கிடைக்கிறது. தூய்மை பணியாளர்கள் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்தார்கள். தற்பொழுது அனைவரையுமே அந்த கலைஞர் நினைவிடத்தில் அமர வைத்து தற்பொழுது அவர்கள் கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். எங்களுக்கு